இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்கள் செய்கிறது இந்த நாளும் உங்களோடு நடத்துவார். நாங்கள் தொடர்ந்தும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைவோம். கர்த்தர் நல்லவர், சர்வ வல்லவர், இந்த நாளை தந்தவர், கர்த்தர் பெரியவராய் இருக்கிற நம் நடுவிலே அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்திலே நாங்கள் மூன்றாவது வார்த்தையின் வெளிச்சத்தை காணப்போகிறோம், கேட்க போகின்றோம். இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு உங்கள் சகோதரி சுபாலங்க அவர்கள் இணைகிறேன். இந்த நாளும் கர்த்தர் நல்லவர், பெரியவர். நாங்கள் ஜெபிப்போம். கிருபைக்காக நன்றி செல்வோம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, கிருபியாய் தந்த இந்த நல்ல தருணத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அறியாதும் எட்டாதும் விளங்காத காரியங்களை எங்களை சொல்லிக் கொடுத்து அந்த சொல்லிக் கொடுக்க அந்த கிருபைக்காக கற்றுக்கொள்ளக்கூடியது எங்கள் செவிகளை திறந்து, எங்கள் உள்ளத்தை இதயத்தை பலகையை திறந்து பிரகாசமான மனக்கண்களை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அதிசயங்களை நாங்கள் காணும்படியாக கிரிய செய்யுங்க, கிருபை அழியுங்க அப்பா. உங்களுடைய கரத்துங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தங்க வானொலிக்காக நன்றி செலுத்துறோம். ஊழியத்தை மட்டுமாய் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, 4 திசையிலும் உள்ளதையா தேசங்கள், அந்த தேசங்களில் எல்லாம் உள்ளத்திலும் இல்லத்திலும் சங்கமிக்கத்தக்கதாக அழியாய் எழுந்து அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் பங்கிட்டுக் கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்வீரா, உதவி செய்வீரா அப்பா. நம்முடைய வல்லமை வழியாக எழும்புவதாக ஒரு எழுப்புதை நாங்கள் காணணும் அப்பா, வாஞ்சிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நம்முடைய கரத்தை சங்கம் வாங்கி ஒப்புக் கொடுக்க ஊழியர் ஸ்தாபகருமான பிரதற்காக நன்றி செலுத்துறோம். ரீட்டா சிஸ்டர் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துறோம். அவரோடு கூட இருந்து ஊழியங்களை செய்யற எல்லா உடல் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துறோம். உங்களோட கரத்துல குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், சபை ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட ரீதியா குடும்பங்களை ஊழியங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அதே போல நித்திய வெளிச்சத்தை பகுதி ஆசீர்வதித்து ஜெபிக்கிற வெளிச்சத்திலே மாலை நேரத்துல வெளிச்சம் கொடுக்க நித்திய சூரியன் நித்தமும் நீங்க உதிக்கிற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. இந்த ஊழியத்தை செய்யற ஊழியருமான ஸ்தாபரமான மனிதரையாக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழியர்களுக்காக நன்றி. உடைய கரங்களை ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் பேர் பேராய் குடும்பங்களாய் சபை ஊழியங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அதே போல கேட்டுக்கிற அன்பு நேர்களுக்காய் செபிக்கிறோம் அப்பா. மறு ஒளியப்ப கேட்க போற அன்பு நேர்களை திருக்கரத்துக்குள்ளாய் அந்த செபிக்கிறோம். அவர்கள் கேட்கறது மாற்றமல்ல, அவர்கள் உள்ளத்துல மாற்றங்கள் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இந்த நாள்ல முதல்வரையாக இந்த வானொலியை கேட்பார்களா இருந்தால் அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் உள்ளத்துல கிரிய செய்யட்டும், சங்கமிக்கட்டும் உமக்குள்ளாய். கர்த்தாவே, அந்த இதயத்தின் திறவுங்க, அந்த செவிகளை திறவுங்க, கண்களை திறவுங்க. உன்னை வெளிச்சத்தை காண உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாளிலும் ஆண்டவர் எங்கெல்லாம் இருந்து விட பிள்ளைகள் கேட்கிறார்களோ, என்னென்ன பாரத்தோடு கேட்கிறார்கள், விடுதலைக்காக கேட்டு அந்த விடுதலை உண்டாட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, வாழ்க்கையில வெளிச்சம் இல்லை என்று சொல்லி காண்கிறார்களோ, அந்த வெளிச்சம் உண்டாமடியா செபிக்கிற இயேசுவின் நாமத்தினால. வியாதி வேதனையோடு கண்ணீரோடு கேட்கின்றார்களோ, அந்த வியாதிகள் எல்லாம் உடைய தலைமையான சுகம் உண்டாவதா என்று சொல்லி அறிக்கை பண்ணி செபிக்கிறேன் அப்பா. கட்டுகளோடு இருந்த இயேசுவின் நாமத்தினால் கட்டவிழ்கிற ஆண்டவர், உடைய வல்லமைக்கு முன்னால எதுவுமே இல்லப்பா. நீர் சொல்லாக நீர் கட்டளை நிற்கும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவர். இதனால் நம்முடைய வார்த்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன் ஆண்டவர். இதனாலும் விடுதலை கொடுங்க, வெளிச்சத்தை கொடுங்க, கட்டுகளை கட்டவிழ்த்திடுங்க, சிறையிருப்புல மாற்றுங்க, பலவீனங்களை நீக்கி போடுங்க ஆண்டவர். இந்த சூழ்நிலை காலநிலை மாற்றங்களா வர்ற பலவீனங்களை எடுத்து போயிடுங்க. சோர்வின் ஆவியை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துறோம் ஆண்டவர். கனனித்திரை ஆவியை கடிந்து கட்டி சிறைப்பிடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். உடைய வல்லமை அனுப்புகிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்தில் நீருக்கு விடுதலை செய்யும், பெரிய செய் நடப்பிக்கும்படியா செபிக்கிறோம். எல்லா ஆத்துமாக்கள் உம்முடையது என்று சொன்னீங்களே அப்பா. இந்த நாளிலும் அந்த ஆத்துமாக்கள் ஆண்டவர் அழிந்து போகாதபடி பாரத்தோடும் தாகத்தோடும் ஆண்டவர் உடைய பாதத்துல நிக்கிறோம் ஆண்டவர். கிரிய செய் கிருபை அழிங்க, உடைய விடுதலைக்குள்ள கொண்டு வந்து நடத்துங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கும். அடியாளையம் இடத்திற்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் வாயின் வார்த்தைகள் என் இதயத்தின் தியானம் சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதா. நீர் எவ்வளவு பெருக நான் சுரணும் அப்பா. கற்றுக் கொடுங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் மகிமைக்காக ஒரு பாடலை பாடி வார்த்தைக்குள்ளாக சொல்வோம். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் இசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இசையா, இரண்ட உலகினிலே வெளிச்சம் தந்தவரே, இருண்ட உலகினிலே வெளிச்சம் தந்தவரே, சாபத்தின் இருளினின்று
வாழ்வோரை விடுவியுமே பாவத்தின் இருளினின்று வாழ்வோரை விடுவியுமே உம்மால் கூடும் எஸ்ஐயா எல்லாம் கூடும் எஸ்ஐயா உம்மால் கூடும் எஸ்ஐயா எல்லாம் கூடும் எஸ்ஐயா ஒரு வார்த்தை வா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இசையா எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் இசையா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இசையா அக்கினி இறங்கிடட்டும் அற்புதம் நடந்திடட்டும் ஆபத்தின் இருளினின்று வாழ்வோரை மீட்டிடுமே வியாதியின் இருளினின்று வாழ்வோரை மீட்டிடுமே உம்மால் கூடும் எஸ்ஐயா எல்லாம் கூடும் எஸ்ஐயா உம்மால் கூடும் எஸ்ஐயா எல்லாம் கூடும் எஸ்ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இசையா எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் இசையா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இசையா ஆமென். அவருடைய ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஏன்னு சொன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த வார்த்தைக்கு இணங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆமென். நான் ஒன்றை மயப்படுவதாக இந்த நாளிலும் என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கற்றுக் கொடுத்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் பாராட்டின கிருபையின் தருணத்துக்காக என் தேவனை சோஸ்தரிக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இதனால நாங்கள் பார்க்க போற தலைப்பானது ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்யும் இராணுவங்கள். ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்யும் இராணுவங்கள். நிச்சயமாக இராணுவம் என்று சொன்னாலே படை வீரர்கள். இந்த படை வீரர்கள் யார் என்று சொன்னால் தேசத்தை பாதுகாப்பவர்கள், எதிரியின் கையில இருந்து பாதுகாப்பவர்கள். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு படை பாதுகாப்பு இருக்கிறது. அது கடல் படையான, தரப்படையான, விமானப்படையான, இப்படி 3 விதமான படை பாதுகாப்புகள் நிச்சயமாக நாங்கள் வாழ்ற இந்த கனடா தேசத்துக்கு உண்டு. எல்லா தேசங்களுக்குள்ளேயும் உண்டு. ஏன் அப்படியாக வைத்திருக்கிறான்னு சொன்ன, எதிரி தேசத்துக்குள் நுழையாதபடி, தீங்கு விளையாதபடிக்கு, தேசத்தினுடைய செழிப்புகளை அழித்து போடாதபடிக்கு இந்த தேசத்தின் ராஜா அப்படியாக படைகளை நியமித்திருக்கிறார். அப்ப காவல் காக்கிற படைகள் இருக்கிறார்கள். அவர்கள் காவலை காத்து கொண்டிருப்பார்கள். அப்படியாக படைகள் இருந்தாலும் இன்றைக்கு இந்த இராணுவங்களை குறித்து நாங்கள் அந்த இராணுவங்களை குறித்து தியானிப்பது அல்ல. ஏன் நான் அதை சொல்றேன் என்று சொன்னால், எங்களுக்கு இராணுவம் என்று சொன்னாலே யுத்தங்கள் செய்பவர்கள், யுத்த வீரர்கள் என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் எங்களுடைய ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்யும் இராணுவங்கள் உண்டு. அந்த போர் செய்யும் இராணுவங்கள் யாரு, எப்படிப்பட்ட போரை செய்கிறார்கள், அதை ஜெயிக்க நாம் என்ன செய்ய வேண்டும், இதை குறித்து இன்றைக்கு நானும் நீங்கள் தியானிக்க போகின்றோம். அப்படியாக நாங்கள் போர் செய்யும் இராணுவங்கள், எங்கள் ஆவியாத்தும சரீரம் கொண்டது நானும் நீங்களும். அந்த ஆவியாத்தும சரீரத்தை நிச்சயமாகவே அதை எப்படியாவது விழுத்த வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்று சத்துருவானவன் எவனை விழுங்கலாம் என்று என்ன செய்கிறான், வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப அவன் வகை தேடி சுற்றி திரிகிற காலத்துலதான் என்ன நடக்குது, நாங்கள் பலவீனத்தோடு இருந்து விட்டால், வேதனையோடு இருந்து விட்டால், இல்லை சற்று தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நினைத்து விட்டாலோ எண்ணி விட்டாலோ, எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் சிந்தனை சொல் செயல்களுக்கூடாக அவன் என்ன செய்வானாம், ஊடுருவி சென்று அவன் அந்த வழியை தனக்கு சாதகமாக்கி விடுவான். அந்த சாதகமாக்கி அவன் என்ன செய்வானாம், அங்கே உள்ளே நுழைந்து எங்களோடு போர் செய்து விடுவான். எங்கள் ஆத்துமாவை அவன் என்ன செய்து விடான், பழாக்கி விடுவான். இவனை கிட்டி சீர விடாமல் அவன் தடியாயிருப்பான். அதை தவிர 1 பேதுரு 5ஆம் வசனம், இந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா 8ஆம் வசனம் இப்படி சொல்றது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி யாரு, இராணுவ வீரன், அவன் படை வீரன். அவன் அந்த எதிராளி என்ன செய்யறான், அந்த எதிரி பிசாசானவன் கர்ச்சிக்கும் சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி
அப்படி வகை தேடி சுற்றி திரும்ப யோபுவை காண்கிறான். அப்ப யோபுவை காணும் போது கர்த்தரிடத்துல அனுமதி கேட்கிறான். எப்படி அனுமதி கேட்கிறான்? யோபுவை சோதிக்கும்படியாக உத்தரவு கேட்கிறான். ஏன் உத்தரவு? அவன் நுழைய முடியாது. நுழைய சத்ருவானுக்கு எந்த அதிகாரம் இல்லை. அதுதான் தேவ பிள்ளைகளை ரசிக்கப்பட்ட எனக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி என்ன சொன்னார். தேவன் எங்களை சுற்றி இரத்த காவல் போட்டிருக்கிறார். ரத்த கோட்டைகள் வைத்துக் கொண்டு எதிர நுழையாமல் அவர் பாதுகாக்கிறார். ஆனால் இஞ்சி என்ன நடக்குது? அங்கே காவல் பண்ணி இருக்கிறதால பாருங்க, ஜோபுக்குண்டான எல்லாவற்றை சுற்றிலும் நீர் வேலி அடைத்திருக்கிறீர் அல்லவான்னு சொல்லி சத்ருவானன் கேட்கிறான். ஆம் பிரியமானவர்களே, அங்கே யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அப்படியா கேட்கிறேன். ஏன் வேலி கிடைக்கிறது என்று அவனுக்கு தெரியும். ரட்சிப்பின் வேலி, ரத்த கோட்டைக்குள்ள வேலி. அப்படியாக தன் பிள்ளைகளை ஒன்றுமனையாதபடி உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்று சொல்ற உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். அப்போ வரைந்திருக்கிற தேவன் மதில்கள் அவர் முன் இருக்கிறதால, எங்கள் முன் மதில்கள் இருக்கிறதால சத்ருவனுக்குள்ளே நுழையாது முடியாது. ஆனால் இங்கே என்ன செய்யறான்? அனுமதி கேட்டே உள்ளே நுழைகிறான். எப்படி கர்த்தர் கேட்கிறார் சத்ருவை பார்த்து. யோபு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கேருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரயோத்திரமாக பூமி எங்கும் உலாவி அது சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். பூமி எங்கும் உலாவுகிற பார்த்தீங்களா? அப்ப அவன் சுற்றி திரிகிறான். வகை தேடி எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி அவன் சுற்றி திரிகிறான். அப்ப இங்கே என்ன செய்யறான்? யோபு மேல நீ கவனம் வைத்தாய். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து என்ன செய்யறான்? பொல்லாப்புக்கு விலகுறமாய் அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை என்றான். அந்த சாட்சியை கூட அங்க என்ன செய்ய நச்சாட்சியா யோபு குறித்து அங்கே தேவன் வெளிப்படுத்துறார் சாத்தான். அப்பதான் கர்த்தர் என்ன செய்த அனுமதி கொடுக்கிறார். சோதிச்சுப்பார். அப்படி அனுமதி கொடுத்த பொழுதுதான் அங்க சத்ரு சோதிக்க ஆயத்தமாக சோதிக்கிறார். ஆனா இவற்றை எல்லாவற்றையும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஏன்? சோதனை ஜெயித்த யோபுவாக முன்னிருந்த ஆசீர்வாதத்தோட வெட்டந்தரியான ஆசீர்வாதத்தை அங்கே பெற்றுக் கொண்டார். அப்ப இந்த ராணுவம் சுற்றி வந்தது. யோபு தாக்கினது எப்படி தாக்கினது பாருங்கள். அவன் சொத்தை இழந்தான், சுகத்தை இழந்தான், உடைமைகளை இழந்தான், அங்கே ஆசீர்வாதத்தை இழந்தாலும் அவன் என்ன செய்யறான்? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை. எதை இழந்தாலும், எதை நம்ம விட்டு இழந்து போனாலும், நாம் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த வார்த்தை, தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியம் நாங்க செய்யாம இருப்போமாயிருந்தோம், நிச்சயமாக நாங்கள் முன்னிருந்த விட எட்டந்தையான ஆசீர்வாதத்தை யோபு 42:10 சொல்றது. யோபு முன்னிருந்த நிலைமையோட எட்டந்தையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. அப்ப இந்த ராணுவம் எப்படி சுற்றி திரிகிறது பாருங்கள். சுற்றி திரிதல் சொன்னாள். இப்ப யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்ப உதட்டின் அளவில அவன் என்ன செய்யவில்லை? வார்த்தையை விடவில்லை. எங்களுடைய தமிழ்ல சொல்ல வேண்டாம், அவன் வார்த்தையை விடவில்லை. ஏன்? வார்த்தையானவர் நம்முடைய தகவல். அதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. அப்ப இந்த ராணுவம் யார் என்று சொன்னால், முதலாவது ராணுவத்தை பார்க்க போறோம். வார்த்தையை தூக்கும், வார்த்தையை எடுத்து போடுகிற பறவை என்கிற ராணுவம். பறவை போல வந்து நிற்கிற சத்ரு என்ற ராணுவம். அப்ப வார்த்தை வசனத்தை என்ன செய்யறான்? வசனத்தை தூக்குகிற, வசனத்தை எங்கள் விட்டு எடுத்து போட்டுகிற அந்த ராணுவ வீரன். அதனாலதான் யோபு வார்த்தையில அவன் என்ன செய்யறான்? பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. பிரியமானவர், தியானித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. அப்ப எங்கே வார்த்தை? அப்ப பாருங்க, இந்த வார்த்தை அங்கே விதைப்போன் பூமியில நாங்க பாப்போமா இருந்தால், அங்கே மத்தேயு சுவிசேஷத்துல நாங்க பாப்போமா இருந்தா, மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஒரு உவமையை, ஏசப்பா ஒரு உவமையை சொல்லுகிறார். அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த உவமையில அங்கே வசனங்கள் பாருங்கள். அங்கே 18ஆம் வசனத்துல இருந்து வாசிப்போமா இருந்தால் நிச்சயமா அந்த வசனங்கள் எங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு மேலோட்டமா சொல்லுகிறேன் இந்த உதாரணத்தை. அங்கே 18ஆம் வசனத்துல இருந்து அங்கே என்ன செய்கிறார்கள்? அங்கே வழி அருகே விழுகிறது, கற்பாறையில் விழுகிறது, முள்ளுள்ள இடங்களில் விழுகிறது, நல்ல நிலத்தில் 4 விதமான நிலங்களில் விதைகள் விழுகிறது. அப்ப இந்த வசனம் வந்தது பாருங்க, வார்த்தை விழுகிறது. இன்றைக்கு என்னிலும் உங்கள் உள்ளத்திலும் வார்த்தை விழுகிறது. இந்த விழுகிற வார்த்தைகள் அதாவது பறவைகள் பற்றித்து போடுகிறதா, இல்ல உலக காரியம், உலக கவலையும் எங்களை மேற்கொள்ளுகிறதா?
இல்லை என்ன செய்யுது, கற்பாறை வேர் இல்லாமல் அந்த வார்த்தை நாங்க நிலைத்திருக்காமல் என்ன செய்யுது, அது கொஞ்ச நேரம், இந்த நேரம் மட்டும், இந்த நித்திய வார்த்தை வெளிச்சத்தின் நேரம் மட்டும் இந்த செவி திறந்து இந்த கேட்டு, அடுத்த நேரத்துல மரணம் 2-3 மணித்தியாலத்துக்கு பிறகு அந்த வார்த்தை என்ன செய்யுது, நாங்கள் உலக வார்த்தையை கேட்டு அதன்படி எங்களை மாற்றுவோமா இருந்தா அது கற்பாறை வைக்கப்பட்ட விடமாக மாற்றப்படும், முள்ளுள்ள இடங்களில் விடப்பட்ட இடமா மாற்றப்படும். அது நெருக்கி பக்கத்து ராணுவம் எப்படி வருது பாத்தீங்களா, இந்த படை எப்படி நம்ம சுற்றி பார்க்குது பாத்தீங்களா, எவ்வளை விழுங்கலாம் அந்த சுற்றத்தில் இருந்த ராணுவம். அந்த ராணுவத்திலோட நாங்க தப்பி பிழைக்கணும் என்று சொன்னால் வார்த்தையில நாங்கள் நினைச்சிருக்கோம். ஏன் வார்த்தை நம்ம என்ன செய்யலாம், ஆதியிலே வார்த்தை, இந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தை என்ன செய்யுது, ஆத்மாவை என்ன உயிர்ப்பிக்குது, பேதையை ஞானியாக்கி இருபுறமும் கருக்குள்ளது, அந்த வார்த்தை பட்டயம் போன்றது. அது மாத்திரமில்ல, அது உன்னை கண்ணுக்களையே ஊடுருவி செல்கிறது. வார்த்தை ஒருவனை திரும்பாது, அது விளைச்சி இது பலனை கொடுக்கிற வார்த்தை. அப்ப அந்த வார்த்தை ஒருமை திரும்பாத வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்வோமா இருந்தா நானும் நீங்களும் அந்த வார்த்தையால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, இவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நான் பிழைப்பான் என்று சொல்லி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி, ஏசப்பாவே அந்த பிசாசானவனை சோதிக்க வந்தவனை மத்திய 4 லூக்கா 4 நீங்க வாசிக்கலாம், அப்படியாக ஜெயித்தார். சத்ருவை ஜெயித்தார் வார்த்தை. அந்த வார்த்தை எடுத்து போடாத படிக்க அந்த பறவை என்ற ராணுவம் வந்து மோதாத படிக்க. அதே உவமையை நீங்க லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். அப்ப சாரி 8ஆம் லூக்காயின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கலாம். அந்த சில விதைகள் அங்க என்ன செய்யலாம், வழி அருகே விழுந்தது. அந்த பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. அப்ப எங்கே விழுந்ததான் சரியா விதை என்ன செய்யல, வெளியில நிலத்துல, அப்ப வழி அருகே விழுந்து விட்டது. போக்கும் வருத்தம் செய்யற இடத்துல விழுந்து விட்டது. அப்ப அந்த ராணுவம் பாக்குது, இதுதான் இந்த உள்ளத்தை நான் எப்படியாக என்ன செய்து விடுவேன், விதைக்கப்பட்ட அந்த வார்த்தையை நான் தூக்கி விடுவேன் என்று சொல்லி அந்த பறவை போல அந்த ராணுவம் என்ன செய்து அதை தூக்கி எடுத்து போடும். அதை நிலைத்திருக்க விடுவேன். அப்ப இன்றைக்கு நாங்க தியானிக்க வேண்டும், எங்களுடைய இந்த வார்த்தையை கேட்கிற நானும் நீங்கள் எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்கின்றோம், இப்படிப்பட்ட உள்ளத்தோடு இந்த வார்த்தையை நாங்க கேட்டுக்கொண்டோம். இப்படியான சூழ்நிலையில நாங்க கேட்டுக்கொண்டிருக்கோம். உண்மையாய் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாடு, முழு பலத்தோடு அவருக்கு உண்மையாய் நாங்க கேட்கின்றோமா, இல்லை ஏதோ கேட்கிறோம், ஏதோ போகுது, ஏதோ பார்க்கிறோம், இந்த நேரத்தை நாங்க என்ன செய்யறோம் பயன்படுத்துவோமா, இல்லை ஏதோ ஒன்றிலே நாங்கள் இணைந்து ஏதோ இந்த நாளைக்கு நேரத்தை கழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அலட்சிய போக்கில் அற்பமா எண்ணி அசட்டை பண்ணிக்கொண்டு நான் கேட்கின்றோம்னு சொன்னால் நிச்சயமாக இந்த ராணுவ வீரன் என்ன செய்வான், வார்த்தையை எங்களிடம் என்று பார்த்துக்கொள். அடுத்த ராணுவத்தை நாங்கள் பார்க்க போறோம் என்று சொன்னால் கள்ளைகளை விதைக்கிற ராணுவம். இந்த கள்ளைகளை விதைக்கிற ராணுவம் எப்படிப்பட்டவன்னு சொன்னால் நிச்சயமாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன செய்யும், நாங்கள் சில வேலைகளை தூங்கி விடுவோம், இத்தனை கொண்டு விடுவோம், வெளிப்பா இருக்காம தெளிந்த புத்தி உள்ளவரா இருக்காம. எத்தனை 1 பேதுரு 5 பார்த்தான், அவன் யாரை விழுங்காம என்று என்ன செய்யறான், வகைதேடு சுற்றி செய்கிறான். ஆனால் நாங்களும் என்ன செய்ய வேண்டும், வெளிப்பா இருக்க வேண்டும், தெளிந்த புத்தியுள்ளா இருக்க வேண்டும். இந்த சோதனை ஜெயிக்க வார்த்தை எங்களுக்குள்ளே என்ன செய்ய வேண்டும், வேறு ஒன்று வேண்டும். அப்ப நிலைச்சிருக்கும் போது அந்த வார்த்தை எமக்குள்ளே விசுவாசத்தின அறிக்கை பண்ணி ஜெயம் எடுத்து வாழும் பொழுதுதான் உள்ள வாழ்க்கையை வாழ முடியும். அது நல்ல வாழ்கிற வாழ்க்கையா இருக்க முடியும். அது நல்ல நீளம் 30, 60, 100 பலன் கொடுக்கிற வாழ்க்கையாக அது மாறி நாங்கள் பட்டணத்துக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நானும் நீங்களும் இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ள கடந்து எங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கையை மற்றவர்களுக்கு சுவிசேஷமாக மாறும் பிரியமானவர்கள். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா களைகளை விதைக்கிற ராணுவம். அதுக்கு நான் எடுத்துக்கொண்டு ஆதாரப்பூர்வ வார்த்தை பாருங்கள். மத்திய சுவிசேஷம் அதே 13ஆம் அதிகாரத்திலே அங்கே வீட்டு எஜமானை குறித்து அங்க பாத்தீங்கன்னா அந்த விதைகளை விதைக்கின்றார். அங்கே விதைத்ததும் அங்கே எப்படியாக முளைதான், களைகள் முளைக்கிறது. அங்கே என்ன செய்யறான் பாருங்க, விதைக்கிறார். என்ன செய்யற நித்திரிஞ்சு பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கிறதே 25ஆம் வசனம். மத்திய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கின்றேன். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள்ள கள்ளைகளை விதைத்து போட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது கள்ளைகளும் காணப்பட்டது.
வீட்டு எஜமானுடைய வேலைக்காரனிடத்துல வந்து, ஆண்டவனே, நீ நல்ல நிலத்துல நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, இன்னே அதில் களைகள் எப்படி உண்டானது? இப்ப இன்றைக்கு இந்த சபைகள்ல நாங்கள் அங்கே தேவ வசனம் விதைக்கப்படுகிறது. அங்கே ஊழியக்காரனுக்கு தேவனுக்கு என்ன செய்யறார்? தேவன் விசாரிக்கும் பொழுது நாங்கள் நல்ல வார்த்தைகள் விசாரித்தோமா, நாங்கள் சபை பிள்ளைகளுக்குள்ளே கள்ளைகள் எப்படி, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எப்படி முளைச்ச, ஏன் முளைக்க பண்ணினார், ஏன் முளைச்சதுன்னு சொன்னார்? வார்த்தையில நாங்க விழிப்பாயில தெளிந்த புத்து விசுவாசம் இல்லாம கேட்டோம். ஏனோ தானோட்டு ஆயிரத்தில் ஒரு வார்த்தையாக நாங்கள் கேட்டோம். உலக வார்த்தையா பார்த்து விட்டோம். உலக செய்தியாக கேட்டோம். இல்லை பிரியம். இந்த நாடு பல்தர கலாச்சாரம் உடைய நாடு, பல்தரப்பட்ட ஜனங்கள் பல்மொழி பேசுகிற நாடு. எந்த மொழி வந்தாலும் தேவனுடைய வார்த்தையின் ஒளி கேட்கின்ற செவிகளாக நாங்க மாற, அவருடைய சத்தம் கேட்க சித்தம் செய்ய நானும் நீங்களும் தங்களை அர்ப்பணித்துள்ளார். இந்த வார்த்தையை உண்மையாய் கேட்டு இதய பழைய எழுதி உங்கள் செவிகள் இரு செவிகளும் அது ஒலிக்க வேண்டும், ஜொலிக்க வேண்டும். இந்த பரிசுத்த அலங்காரம் வெளிப்பட வேண்டும். ஆம்பிரியமா அதை தாங்கி பாருங்க எப்படி வந்த, ஏன் அப்ப என்ன நடந்தது? ஒருவேளை முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்டு முள்ளுள்ள நிலங்களா மாறி இருக்கலாம். கேட்கிற நேரத்துல கற்பாறையில் நிலங்களா இருந்திருக்கலாம். சபைகளில உலக கவலை, உலக மயக்கங்கள், உலக காரியங்களோடு இருந்திருக்கலாம் சபைகளுக்குள்ள வார்த்தையை கொடுக்கும் வேளைகளில். அப்ப இப்படியான வார்த்தை கேட்கப்படுகிறது. உலக கவலைகளோடு, உலக மயக்கங்களோடு, உலக பாவைத்திகளோடு அங்கே வார்த்தையை கேட்கணும். அதனால என்ன செய்யல? வெள்ளைகள் தான் முளைச்சிருக்க சபைகள். அதை அந்த இராணுவம் ஏன் விதைத்தது? தெளிந்த புத்தியுள்ளவாய் நித்திர மயக்கத்தோடு நித்திர வேளையில வந்து விதைத்தவர். இப்ப நாங்க வார்த்தையில தூங்கி விட்டோம். வார்த்தையை வார்த்தையாய் கேட்க மறந்து விட்டோம். ஜீவனுள்ள வார்த்தை அல்லவா, ஆவியானவர் தந்த வார்த்தை அல்லவா, வாக்குகள் அடங்கிய வார்த்தை அல்லவா, ஒரு மணிக்கு பெரும்பால வார்த்தைகள் அல்லவா, என்னை உயிர்ப்பிக்கிற வார்த்தை அல்லவா என்று நாங்கள் கேட்க மறந்து விட்டோம். பிரியமா, இன்னைக்கு ஆவியானவர் என்னை உங்களை தட்டி எழுப்புறார். கள்ளைகளை விதைக்கிறான், கள்ளைகளை விதைக்காதபடி தெளிந்த புத்தி உள்ளவர்கள் விழிப்பாயிருந்து நாங்கள் நெருங்கி தரும் சலாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கிருபையை நாடும், பலத்தை நாடும். ஆம் பிரியம். அடுத்ததாக இன்னொரு இராணுவத்தை பார்க்க போனோம். அந்த இராணுவம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், நிர்வாணப்படுத்துற கண்களுடைய இராணுவம், நிர்வாணப்படுத்தி பார்க்கிற இராணுவம். எப்படி நிர்வாணம் என்று சொன்னால், அங்கே ஆதாமுக்கு தோட்டத்தையே கொடுத்தார் கர்த்தர். நீங்கள் பள்ளிக்கு பெரிய பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். ஆனா வஞ்சகமான இராணுவம் அங்கே நுழைந்து என்ன செய்து விட்டான்? வார்த்தையை கொடுத்து கனியை பார்க்க வைத்து புசிக்க வைத்தது மட்டுமல்ல, கண்கள் என்ன செய்து சிக்க வைத்து விட்டது. அது என்ன செய்து பழத்தை பறைத்து புசிக்க வைத்து, அது ஆதியா 3 உங்களுக்கு தெரிந்தது. ஆதியா 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தால் அங்கே என்ன செய்கிறார்கள்? பழத்தை புசித்து என்ன செய்து சர்ப்பம் ஏவாளுக்கூடாக வஞ்சித்து கனியை கவர வைக்கும் பார்வையை கொடுத்து இவளை எப்படியாவது நிர்வாணமாக்கணும். ஏன் ஆசீர்வாதத்தோடு வாழ்கிற, மகிமை பிரசன்னத்தோடு வாழ்கிறார்கள். அந்த பிரசன்னத்தின் ஆசீர்வாதத்தை விளக்க வேண்டும் என்று சொல்லி நிர்வாணமாக்கவே அவன் என்ன செய்யறான்? அந்த இராணுவ வீரன் செயல்படுகிறான். செயல்பட்டு கொடுத்து என்ன செய்யறான்? தன்னை நம்ப வைக்கிறான். பொய்யை விதைக்கிறான். விதைத்தது அந்த விதை அங்கே விளையாகிறது. என்ன செய்தார்கள் அவர்கள்? நாங்கள் பழத்தை சாப்பிட்டது மட்டுமல்ல, ஆதாமுக்கும் கொடுக்கிறார். ஆதாமுக்கும் கொடுத்த உடனே அவருடைய கண்கள் பாவக்கண்கள் திறக்கப்பட்டது. தங்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி அறிஞ்சு தோட்டத்தில் என்ன செய்கிறார்களாம்? ஒளிகிறார், மறைகிறார். அதை ஆதியாம் 3ஆம் அதிகாரம் அங்கே 10ஆம் வசனம் இப்படி சொல்றது. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை என்ன செய்ய தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். யார் சொன்னார்? ஆதாம் சொல்லுவார். யாருக்கு சொன்னார்? கர்த்தருக்கு சொல்லுவார். அப்ப பாருங்கள், அப்ப கர்த்தர் சொல்ற, அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விட்ட விளக்கின வெளிச்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம்,
என்னுடைய இருக்கும்படி தேவரீர் அந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்து நான் புசித்தேன். அந்த கனியை கொடுத்தால் நான் புசித்தேன் என்றார். இங்கே ஆதாம் தெளிந்த புத்தி உள்ளவனா இல்ல, விழிப்பா இல்ல, என்ன செய்துவிட்டால் கனியை புசித்து விட்டான். நிர்வாணி அப்ப நிர்வாணப்படுத்துகிறது. ஏன் நிர்வாணப்படுது? அவனுக்கு நாங்கள் ஆசீர்வாதம் வாழ்றது அவனுக்கு விருப்பம் இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு வாழ்றது அவனுக்கு விருப்பம் இல்லை. தேவனை நெருங்க நெருங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் எங்களை சூழ்ந்திருந்தது. அவனுக்கு விருப்பம் இல்லை. அவன் எப்படி நிர்வாணப்பான்? எரிச்சல் கொண்டு, பொறாமை கொண்டு, வன்கண் கொண்டு அவன் செயல்படுகிறான். எந்த விதத்துல செயல்பட்டான்? இவர்களை நிர்வாணப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம் என்று சொல்லி, பக்கப்படுத்தலாம், தேவனை விட்டு தூரப்படுத்தலாம் என்று சொல்லி இன்றைக்கு என்ன செய்யறான்? செயல்படுகிறான். ராணுவமாய் பிரியமானார் சற்று செஞ்சிருப்பார். அங்கே ஆதாம் நிர்வாணம் என்றது. அங்கே பயந்தார்கள், ஒள்ளுகிறார்கள், மறைகிறார்கள். நிச்சயமாக இன்றைக்கு அநேகம் இன்னைக்கு ஆண்டவருக்கு பயந்து உலகத்தின் வாழ்க்கைக்கு ஒத்த விஷயம் போட்டு ஒள்ளுகிறார்கள். சபைக்கு வராம சத்தத்தை கேட்காம என்ன செய்கிறார்கள்? வைகிறார்கள். உலகத்தை ஓட்டத்துக்கு ஏற்ற ஓடு பார்க்கிறார்கள். இன்னைக்கு இந்த நிர்வாணத்தை நிர்வாணமாக்குறாள். அவைக்குரிய வாழ்க்கைய அவைக்குரிய ஜீவியத்துல வளர விடாம, தேவனோட நெருங்க விடாம, அந்த பரிசுத்த உறவின் மகிமைக்குள்ள பிரவசிக்க விடாம அவன் தன்னாட்சிக்குள்ள கொண்டு வந்து என்ன செய்யறான்? நிர்வாணப்படுத்துறான், ஒருமையாக்குறான். அப்ப இப்படிப்பட்ட பொல்லாத மனுஷ ஆவியினுடைய செயல்கள் அங்கே கிரிய செய்கிறது. அவர்கள் அவனுக்குள்ளே புகுந்து வஞ்சனையாய் செயல்படுகிறார், வஞ்சித்தும் விடுகிறார். இப்படிப்பட்ட நிர்வாணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளாதபடி, இப்படிப்பட்ட ராணுவம் நமக்குள்ள செயல்படாதபடிக்கு நாங்கள் இந்த சத்தத்தை கேட்கின்றோம். பொய்யனும் பொய்க்கு பிதாவானவன சத்தத்தை கேட்கின்றோமா? இந்த தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தம் செய்ய எங்கள் செவிகளை நாங்கள் திறக்கின்றோமா? ஆதாம் ஏவாள் தோட்டத்துக்கு வெளியே போனார்கள். தேவனுக்கு கீழ்ப்படியாமையினால வெளியே நாம எவ்வளத்துக்கு வெளியிட போகிறோம்? நிச்சயமாக தேவனோடு உறவில நாங்கள் நிலைத்திருந்தால் தோட்டத்துக்குள்ளே நிற்கின்றோம், தோட்டத்துக்கு வெளியே நிற்கின்றோம் என்று விருப்பமாயிருந்தால் நிச்சயமாக எங்களை நிர்வாணப்படுத்தி விட்டார் என்றதுல சந்தேகமில்லை. பிரியமானவர்கள் தியானியுங்கள். ராணுவம் நமக்குள்ளே கிரிய செய்கிறதா? அந்த பொல்லாத எதிரி நமக்குள்ளே நுழைய நாம் எந்த வாசலை திறந்து கொடுத்து விட்டோம்? செவியின் வாசலை திறந்து கொடுத்து விட்டோமா? சிந்தையின் வாசலை திறந்து விட்டோம்? எங்கள் நினைவின் வாசலை திறந்து விட்டோம்? எங்கள் கண்கள் இச்சையின் வாசலை திறந்து விட்டோமா? இல்லை, சுவைக்கக்கூடிய நாவின் வாசலை திறந்து கொடுத்து விட்டோமா? பிரியமானவர்களே, மாம்ச இச்சை, கண்கள் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை கல்வாரி சிலுவையில தேவன் ஆணி கட்டித்து விட்டார். சிலுவை ஜெயித்து விட்டார். சாத்தானை காலுக்குள்ள மிதித்து விட்டார். நீ என் பிள்ளையை தொட்ட முடியாது, உனக்கு அதிகாரம் இல்லை. நான் அதிகாரத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டேன். அதைத்தான் முதல் ஆரம்பத்தில் சொன்னேன். லூக்கா 10:19 சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்து விட்டார். அந்த அதிகாரத்தை பெற்ற நாங்கள் இப்படிப்பட்ட இராணுவ சூழ்ச்சிகளின் தந்திரங்களை முறியடித்து ஜெயிக்க வேண்டும். பிரியமான, அதுக்காகத்தான் நம்மை தேவன் வார்த்தையோடு நினைத்திருக்க. அந்த வார்த்தையை எங்களுக்குள்ள இருந்து எடுத்து போடாதபடிக்கு நாங்கள் சபைக்குள்ள இருக்கிறோமா, இல்லை இருக்கின்றோமா? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற சாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற சாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிற அந்த வார்த்தை எழுதியிருக்கிற சங்கீத 146 அப்படியா உண்மையாய் நாங்க செவி கொடுக்க அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே வேறுற்றி அது நல்ல கனிகளை கொடுக்கும். ராணுவத்துக்கு நுழைய எந்த அதிகாரம் இல்லை, எந்த இடமும் இல்லை. அவருடைய பொய்யான வார்த்தையும் பொய்யான சூழ்ச்சிகளும் கள்ளைகளும் நமக்குள்ள நுழைவதும் விதைப்பதும் இல்லை. அவன் எடுத்து போட அவனுக்கு அதிகாரம் இல்லை. நாவியல் பொறாமை, நாவியல் வன்கண், நாவியல் வஞ்சனை, நாவியல் இயேசுவின் நாமத்தினால கட்டிந்து கட்டி நிர்மூலப்படுத்துறோம். அவருடைய ரத்தத்தை தெளித்து அள்ளிக்கிறோம். இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தை சிப்போ என்று துரத்துறோம் என்று சொல்லி வார்த்தையின் வல்லமையை பயன்படுத்தி ஜெயித்து வளர்ந்தார். இன்றைக்கு என்னோடு உங்களோடு பேசுகிறார். பிரியமான மீதியான இராணுவங்களை மீதியான பகுதிகளை நாங்கள் சிந்திப்போம், தியானிப்போம். நேரங்கள் குறைவாக இருக்கிறதுனால கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக
இன்றைக்கு யுத்தங்கள் மத்திய கிழக்கு நாடுகள் வழியே நடக்கின்றது. அப்படிப்பட்ட யுத்தங்கள் அது பண ஆசை, பதவி ஆசை, பெருமையின் ஆவினால் பாவி உள்ளங்களை அழிக்க நினைக்கிற அந்த சத்துருடைய வல்லமையை முறியடிப்போம். ஜெபத்தில ஜெயிப்போம். முழங்கால் செய்யும் பல யுத்தங்களை வல்லமை வார்த்தை அறிக்க பண்ணி ஒருமனப்பட்டவர் தேசத்துக்கு அத்துறப்பின் வாசம் என்று ஜெயிப்போம். ஜெயித்து நமக்கு யுத்தங்களும் கடைசி காலமாய் இருக்கிறபடி அவருடைய அடையாளங்கள் இது ஒன்றாக இருக்கிறபடினால் அவருடைய இரக்கத்துக்காக நாங்க கெஞ்சி கெட்ட வார்த்தைக்கு இந்த ராணுவங்கள் நம்மை தாக்காதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு இரத்த கோட்டைகள் வைத்துக் கொண்டு எதிரே நுழையாமல் பாதுகாக்கவும், தீங்கு நாளை தம்முடைய கூடார மறையில் ஒழித்து மறைத்து வைத்து கண்மலை மேல உயர்த்தவும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஜெபிப்போம். சோஸ்ரமா நன்றிகள் எங்களோட பேசுற இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி கோடி சோஸ்ரமா தகப்பனே. எப்பக்க நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதும் இல்லை, மடிந்து போவதும் இல்லை. ஏனென்று சொன்னால் நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறீங்க. எனக்குள்ள இருக்கிற உலகத்தில் இருக்கனே கண்ணீர் பெரியவர். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் வார்த்தையை போல் நீங்கப்பா. வாழ்க்கை தந்தவர் நீங்கப்பா, அழைச்சவர் நீங்கப்பா. உங்களுடைய அழைப்புக்கு உண்மையாய் ஓட, உண்மையாய் நாங்கள் ஊழியம் செய்ய, உண்மையாய் வாழ, உமக்காய் நாங்கள் வாழ நீங்க தெரிந்து கொண்டீங்கப்பா. உலகத்தில் இருந்து அந்த தெரிந்து கொள்ளுதலுக்காய் கொடுத்த வார்த்தைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தை சத்துருவானோம் அப்பா, திருடாதவருக்கு அந்த பிசாசான ராணுவத்தை நாங்கள் முறியடித்து ஜெயித்து ஜெயம் எடுக்க ரத்த கோட்டைகள் வச்சுக்கொண்டு இது நுழையாம நீங்க பாதுகாத்து மதில்கள் போட்டிருக்கிறீங்க. ஜோபுக்குண்டான எல்லாவற்றை சுற்றி வேலி அடைத்து உங்களை சுற்றி நீங்க வேலி அடைத்து பாதுகாத்து கிருபைக்காக நன்றி அப்பா. நாங்கள் விழுந்து விடாது தெளிந்த புத்திரா வெளிப்பா இருந்து அப்பா நாங்கள் இந்த சத்துருவனுடைய வார்த்தையினால முறியடித்து ஜெயித்து நிக்க அப்பா. நான் ஜெயித்தேன்னு சொன்னீங்களேப்பா, அந்த ஜெயத்தின் தகப்பன் பிள்ளைகள் நாங்கப்பா. எல்லா சூழ்நிலையும் ஜெயித்து நிக்க, ஜெபித்து நிக்க வெளிப்பா இருக்க கிருபத்தை கிரிய செய்ய பலனுத்தாங்க, வல்லமை தாங்க, சத்துவத்தை தாங்க, நல்ல கருத்துக்களை தாழ்த்து அர்ப்பணி நாம மயப்படட்டும் அப்பா. கேட்ட அடியாள் மையா கேட்டுக்கணும் ஒவ்வொரு தரத்தில் ஒப்புவிக்கும் அடிமையத்தை இன்னும் பயன்படுத்தி உடைய ஆசை குடும்பத்தில் ஆசை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசை வெளிப்பா இருக்கிறது. நல்ல கருத்துக்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விஜய நேரங்களை பொறுப்படும் வழியெழுத்தும் ஆசீர்வதி வார்த்தையும் வெளிச்சத்தை ஆசீர்வதித்து தாருமா. எல்லா இணைப்புகளும் சரியான முறை இணைந்து தாருமா. நல்ல கருத்துக்கள் கொடு ஜெபங்கள் ஜெபத்தை கழுஞ்சி ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.